எடப்பாடி, நேத்துக்கு ஏதோ கலைஞர் வந்து திருட்டு ரயில் ஏறி வந்தாருன்னு பேசிருக்கீங்க இல்லையா? கூட வந்த யார் சொன்னா, உங்க வீட்ல இருந்து யார் கூட வந்தா இப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஆனா கவலைப்படாதுங்க, நாங்க அந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டோம். உழைத்து வந்தவன் சொன்னீங்களே, எங்க மேசைக்கடியில உழைத்தீர்களா? அதே உழைப்புங்கிறீங்க. ஆமா, மேசைக்கடியில என்ன தேடினீங்கன்னு கேட்டா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? ஆனா கவலைப்படாதுங்க, நாங்க அந்த மாதிரி கேட்க மாட்டோம். விவசாயின்னு சொல்றீங்களே, எங்க விவசாயம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? ஆனா கவலைப்படாதுங்க, நாங்க அப்படி கேட்க மாட்டோம். கொடை நாட்டுல பல பேர் வந்து காணாம போனாங்களே, அவங்க எல்லாம் எங்க அப்படின்னு கேட்டா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? மக்களுக்கு வந்து மக்களுடைய முதலமைச்சர் 4.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கேன்னு சொன்னீங்களே, எந்த மக்கள் உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் எந்த தேர்தலில் நின்னு மக்கள் உங்களை எப்ப வந்து முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாங்க? சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஒருவேளை இவ்ளோ பேசுறீங்களே, பசிச்சா சோத்த தான் தின்னுவீங்களா இல்ல வேற ஏதாவது சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டா உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி நாவடக்கம் என்பது ரொம்ப முக்கியமா தேவை. அதுவும் ஒரு தலைவர் வந்து தலைவன் மாதிரி பேசணும். அப்பதான் அவன் தலைவனா இருக்க ஆசைப்பட்டுட்டு தரங்கட்டவனாக பேசிக் கொண்டிருந்தால் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முதல்ல நாவடக்கம் தேவை. பழனிசாமி அவர்களே, இந்த எலெக்ஷன் முடிவுல இந்த அகங்காரம் அத்தனையும் அழிந்து துணிய காணும் தமிழ்நாட்டுல இருந்து ஓட போறீங்க, பாத்துக்கலாம்.